ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 7th சாப்டர் மென்சுரேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸில் பார்த்தேன் அப்படின்னா எக்ஸசைஸ் 7.1 பார்த்துருப்ப. அதில் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா உனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதில் சிலிண்டருக்கு, அதுக்கப்புறம் ஹாலோ சிலிண்டர், ஹெமிஸ்பியர், இதுக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ அதே ஷேப்ஸ்க்கு வால்யூம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எக்ஸசைஸ் 7.2. ஓகே, ஸோ அதில் இருக்க ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஃபஸ்ட்டு பாரு, சிலிண்டருக்கானது சாலிட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர், அதாவது ஒரு சிலிண்டரோட வால்யூம். பாரு, வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர் பைஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். லாஸ்ட் எக்ஸசைஸில் எல்லாமே ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டிருப்பேன், ஏன்னா அது வந்துட்டு நம்ம ஏரியா ஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? வால்யூம் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாலே கியூபிக் யூனிட்ஸ் தான் வரணும். CUBIC கியூபிக் யூனிட்ஸ். அது ஷார்ட் ஃபார்மில் நம்ம என்ன எழுதலாம்? CU டாட் யூனிட்ஸ்னு போடலாம். இந்த சிலிண்டருக்கு இது ஹைட்டு, இந்த சர்க்கிள் ஷேப் சிலிண்டரில் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா உனக்கு கீழேயும் மேலேயும் என்ன ஷேப்பில் தான் இருக்கும்? ஒரு சர்க்கிளாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம அதில் பாதி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது ரேடியஸ், ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டயாமீட்டர் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ ரேடியஸ், இது ஹைட். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுலேயே வால்யூம் ஆஃப் ஏ ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா ஒரு பைப் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏன் ஒரு தண்ணி பைப் எடுத்து அப்படின்னா அந்த பைப்பில் மேலேயும் க்ளோஸ் ஆகிருக்காது, கீழேயும் க்ளோஸ் ஆகிருக்காது. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். சிலிண்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது நம்ம சிலிண்டர் ஷேப், அதாவது உருளைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க கேஸ் சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கூட அது நமக்கு வெறும் சிலிண்டர் தான். அதுவே பைப் எடுத்துக்கிட்டோன்னா அது ஹாலோ சிலிண்டர். ஓகே, ஹாலோ சிலிண்டருக்கு வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா உனக்கு இன்னர் ரேடியஸ் ஒன்று இருக்கும், அவுட்டர் ரேடியஸ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இன்னர் ரேடியஸை நம்ம ஸ்மால் ஆர்னு டினோட் பண்ணுவோம், அவுட்டர் ரேடியஸை கேபிட்டல் ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இதுக்கும் ஹைட் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாரு, அந்த ஃபார்முலா வால்யூம் ஆஃப் எ ஹாலோ சிலிண்டர் pi into capital R square minus small r square into h cubic units. Okay, next cone பாரு, volume of a cone 1/3 pi r square h cubic units. கோன் அப்படின்றது என்ன ஷேப் நம்ம சொல்லலாம்? நம்ம ஐஸ்கிரீம் கோனே எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், கீழே வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும், மேலே வந்துட்டு அந்த க்ரீம் வச்சு ரவுண்டாக மோல்ட் பண்ணி தருவாங்க இல்லையா? ஸோ அதில் இதுவும் பார்த்தா அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குங்களா? இதில் பார்க்கும்போது உனக்கு ஓவலாக தெரியும். நார்மலாக இப்போ நீ கோன் உன் கையில் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோ. அந்த எம்டி கோனே பார்த்த அப்படின்னா மேலே வந்துட்டு ரவுண்டாக இருக்கும், போக போக அப்படியே ஷார்ப் எட்ஜாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மேலே இருக்க சர்க்கிளில் தான் நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிளோட எட்ஜை டச் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ்னு சொல்லுவோம். அதுவே அந்த ரேடியஸ்லேருந்து கீழே அந்த ஷார்ப் எட்ஜ் வருது இல்லையா, அது நமக்கு ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஷேப் பாரு, ஸ்பியர். வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர் 4/3 pi r cube cubic units. அதாவது ஸ்பியர் அப்படின்னா என்னென்னா சர்க்கிள் கிடையாது கண்ணே. இது வந்துட்டு ஒரு பால். சர்க்கிள் வேறு, ஸ்பியர் வேறு. ஓகேங்களா? சர்க்கிளுக்கு வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்காது, உள்ளே வந்துட்டு நம்ம எதுவும் ஸ்டஃப் பண்ண முடியாது. அதுவே ஸ்பியர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பால் எடுத்துக்கோ, உருண்டையாக இருக்கும் இல்லையா? நம்ம கிரிக்கெட் பால்லாம் பார்த்தோன்னா நல்லா வெயிட்டாக உருண்டையாக இருக்கும், உள்ளே வந்துட்டு ஒரு திக்னஸ் இருக்கும் இல்லையா? பேங்கிள் தான் சர்க்கிள்னு எடுத்துக்குவோம். அதில் தான் நம்ம கெப்பாசிட்டி உள்ளே இருக்குமா, வால்யூம் இருக்குமா? இருக்காது. ஸோ அதனால் சர்க்கிள்க்கும் ஸ்பியருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன ஃபார்முலா நமக்கு? 4/3 pi r cube cubic units. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுலேயே ஹாலோ ஸ்பியர். ஹாலோ ஸ்பியர்னால் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு எம்டியாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸ்பியர் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு மண்ணை எடுத்துகிட்டு உருண்டை பிடிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். அந்த மண் உருண்டை பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே உனக்கு மண்ணே இருக்கும். அதுவே கிரிக்கெட் பாலை ரெண்டாக கட் பண்ணி பார்த்த அப்படின்னா உள்ளே வந்துட்டு எதுவுமே இருக்காது. உள்ளே வந்துட்டு என்ன பண்ணது? எதுவுமே இருக்காது. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இந்த மாதிரி ஒரு ஹாலோ ஸ்பியர். உள்ளே எம்டியாக இருக்கும், ஆனால் வெளியே மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு மோல்டு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் கூட நம்ம சொல்லலாம். தேங்காய் வந்துட்டு உடஞ்சி பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணி இருக்கும், ஆனால் அது எப்படி இருக்கும்? அப்படியே கட் பண்ண மாதிரி இருக்கும், உள்ளே எம்டியாக தான் இருக்கும் இல்லையா? அந்த ஃபுல்லாகவே அடைஞ்சிருக்காது. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பாரு, அதோட ஃபார்முலா வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ஈக்குவல் டு 4/3 pi கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இதுலேயும் நமக்கு வந்துட்டு என்ன இருக்குது? 2 ரேடியஸ். ஏன்னா இப்போது இங்கேருந்து இன்னர் ரேடியஸ் ஒன்று இருக்குது, அதுலேயே ஃபுல்லாக ரவுண்டு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லலாம்? அது அவுட்டர் ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாரு, ஹெமிஸ்பியர்.
ஹெமிஸ்பியர் அதே மாதிரி தான். ஒரு நெக்ஸ்ட்டு பாரு, ஹெமிஸ்பியரில் வால்யூம் ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க 2/3 πr3. இது வந்துட்டு பார்த்தா அப்படின்னா உனக்கு இந்த ஸ்பியரில் பாதியை கட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்பியருக்கு வந்துட்டு ஒரு லெமன் எடுத்துக்கிறேன், லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்பியர். ஓகேங்களா, அதுவே நான் என்ன பண்ணுறேன், இப்படி ரவுண்டாக இருக்கிறத நடுவில் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பக்கம் ஹாஃப் போயிடும், இந்த பக்கம் ஹாஃப் வந்துடும் இல்லையா. ஸோ அதில் இப்படி இருக்குமா ரவுண்டாக, அதை பார்த்தேன் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்ப்ளீட்டாக உள்ள ஸ்டஃபிங் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சாலிட் ஹெமிஸ்பியர், அதாவது ஸ்பியரில் பாதி. அதே மாதிரி இது சர்க்கிள் ஷேப்பில் தானே இருக்கும். நீ இப்படி கட் பண்ண எலுமிச்சை கட் பண்ணி அறுத்தின ஜூஸ்லாம் போடுறல, கட் பண்ணி பார்த்தோன்னா நடுவில் என்ன இருக்கும், அந்த சீடோட அப்படியே அது பாதியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் ஹெமிஸ்பியர். ஓகே, அதுக்கு ஒரே ஒரு ரேடியஸ் தான். சென்டரில் என்ன பண்ணுற, அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து நமக்கு சர்க்கிளில் எந்த சைட் போனாலும் அது என்னது தான், ரேடியஸ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாரு, ஹாலோ ஹெமிஸ்பியர். இது ஹெமிஸ்பியர். அடுத்தது ஹாலோ ஹெமிஸ்பியர். ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா தேங்காய் தான். ஓகேவா, ஒரு முழு தேங்காவை ஹாலோ ஸ்பியர்னு சொல்லலாம், கட் பண்ண தேங்காவை ஹாலோ ஹெமிஸ்பியர்னு சொல்லலாம். தேங்காய் எப்படி இருக்கும், இப்படி வெட்டிட்டு அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளெல்லாம் தேங்காய் இருக்கும், இந்தாண்ட ஓடு இருக்கும், இங்கே தேங்காய் இருக்கும், உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, தண்ணி இருக்கும் அதில். ஓகேங்களா, ஸோ அது என்னன்னு சொல்லலாம், நம்ம ஹாலோ ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதோட ஃபார்முலா பாரு, வால்யூம் ஆஃப் எ ஹாலோ ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு 2/3 π into capital R³ minus small r³ cubic units. ஏன்னா இப்போ உனக்கு தேங்காய் மட்டும் ஒரு ரேடியஸ், அதுக்கப்புறம் அந்த தேங்காயோட ஓடு ஒரு ரேடியஸ். ஓகேங்களா, அந்த தேங்காயோட ரேடியஸ் வந்து இன்னர் ரேடியஸ் ஸ்மால் ஆர், அந்த தேங்காயில் இருந்து ஓடு வரைக்கும் இருக்கக்கூடியது அவுட்டர் ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாரு, ஃப்ரெஸ்டம். வால்யூம் ஆஃப் எ ஃப்ரெஸ்டம் ஆஃப் கோன் தான் கண்ணு இது. சரிங்களா, இப்போ இது ஃபுல்லாக எடுத்துக்கோ, இது ஒரு கோனு. இந்த கோனில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போது இது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பாரு, நல்லா பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். நான் இப்படி போடுறேன், இது கோனு, நான் இதோட கட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு இங்கே மட்டும்தான் இருக்குது. நமக்கு ஒரு பக்கெட் மாதிரி இருக்கா, இது ஒரு பக்கெட் ஷேப்பு, இல்லை இது இந்த கம்பி இல்லாமல் இருந்துச்சுன்னா இது ஒரு டம்ளர் ஷேப்பு இல்லைங்களா. ஸோ இதை தான் என்ன ஷேப்புன்னு சொல்கிறாங்க, ஃப்ரெஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு, இது வரைக்கும் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஸோ இதை இப்போ பார்த்தேன் அப்படின்னா நம்ம வீட்டில் டம்ளர் தலைகீழ கவுத்தி வச்ச மாதிரி இருக்கா. ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய சர்க்கிள் ஒரு ரேடியஸ், இங்கே மேலே இருக்கக்கூடிய சர்க்கிள் ஒரு ரேடியஸ். அந்த கீழே இருக்கிறது ஸ்மால் சைஸில் தானே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டம்ளர் அப்படின்னா, ஸோ இப்போ டம்ளர் பார்த்த அப்படின்னா உனக்கு என்ன பண்ணுது, இது அவுட்டர் ரேடியஸ், அதாவது பெருசாக இருக்கு இல்லையா. இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி தலைகீழ கவுத்திருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் ஒரு சர்க்கிள் ஷேப் தான், இதுவும் ஒரு சர்க்கிள் ஷேப் தான் இல்லையா. ஸோ அப்போ சென்டர் பாயிண்டில் இருந்து நமக்கு இந்த கார்னர் வரைக்கும் இருக்கிறது தானே ரேடியஸ். ஸோ இது ஸ்மால் ஆர், இது இந்த சைட்லேருந்து வரக்கூடியது கேபிட்டல் ஆர். ஓகேங்களா, இதை நம்ம என்னென்னு எடுத்துப்போம், ஹைட் அப்படின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா, அதுவே வந்துட்டு உனக்கு இப்படி ஸ்லாண்டிங்காக இதோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாரு, ஃபார்முலா பாரு, பை இன்ட்டு ஹெச். ஹெச்னா என்ன, ஹைட்டு டிவைடட் பை 3 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். கண்ணே, இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதில் வரக்கூடிய ஒரு சம் வந்துட்டு உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் போகலாம், எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம்.